ஜூலை 9, 2025 இன்றைய வேத வசனம் 1 கொரிந்தியர் 7:2. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாயிருக்க வேண்டும். Today's Bible verse 1 Corinthians 7:2. But because of the temptation to sexual immorality, each man should have his own wife and each woman her own husband. ஜெபம், prayer. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா ஆவியானவரே, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கத்தாவி ஆவியானவரே, நேற்றும் என்றும் மாறாதவரே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றீரே. ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே எங்களை வழி நடத்துகின்ற எங்கள் தகப்பன் நீரல்லோ கத்தாவே. ஆவியானவரே, எப்பொழுதே இறங்க ராஜா. ஆவியானவரே, இந்த சத்ரு அநேக ஆத்மாக்களை அப்பாக்கு எடுத்துக்கொண்டிருக்கான் தகப்பனே. கத்தாவே, பாவ காரியங்களில் பாவ செயல்களை விழ வைத்து அப்பா அவர்கள் உம்மிடத்தில் வந்து சேராதபடிக்கு ஆவியானவரே, இந்த சத்ரு அநேக பாவ காரியங்களை அவர்கள் மேல் நிரப்பிக் கொண்டிருக்கான் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரே. அப்பா, ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு சகோதரனும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆவியானவரே எப்பொழுது நிரப்புங்க ராஜா. அவர்களுக்குள்ள எந்த தீமையான எண்ணங்களும் அப்பா நிரம்பாதபடிக்கு அப்பா ஆவியானவரே உம்முடைய நன்மையான வார்த்தைகள் அவர்களுக்குள்ள நுழையும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு சகோதரன் மேலும் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறேன் தகப்பனே. கத்தாவே, முதலாவது இந்த சத்ரு இந்த பெற்றோர்களை அப்பா தவறான வழிகளில் நடத்தி கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்கள் கவனிக்காதபடிக்கு அப்பா முதல் ஸ்டார்டிங் அந்த ஸ்டேஜை அவன் கெடுத்து கொண்டு இருக்கான் தகப்பனே. கத்தாவே, பெற்றோர்களால் தானே பிள்ளைகளை உம்முடைய வழிகளில் நடத்த முடியும். ஆனால் அதை அந்த சத்ரு என்ன பண்ணுறான், அந்த பெற்றோர்களே முதலாவது பாவத்தில் விழ வைத்து கொண்டு இருக்கான் தகப்பனே. எப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவர். அநேக இடங்களில் வேலை செய்கிற இடங்களில், இன்னும் அக்கத்தில் இருக்கிற ஆவியானவரை இருக்கிற அந்த இடங்களில் ஆவியானவர் இந்த சத்ரு அவர்களுக்குள்ள சகோதரனுக்குள்ளவும் பாவ காரியங்களை நிரப்பி கொண்டிருக்கான் தகப்பனே. இந்த பாவத்தினால அப்போ பெற்ற பிள்ளைகளை அவர்கள் கொல்லும்படியான அப்போ சூழ்நிலைகளை மாற்றி கொண்டிருக்கான் தகப்பனே. கத்தாவை சிறு பிள்ளைகளை அப்போ கொல்லும்படியான ஆவியானவர் சூழ்நிலைகளை மாற்றி கொண்டிருக்கின்றான். இந்த தவறான பழக்கங்களினால வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கேன் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்குவீராக அப்பா. சகோதரர்களை ஆசீர்வதிங்க, சகோதரனை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த தீமையான எண்ணங்கள் அவர்களுக்கு வரும்பொழுது அப்பா உம்மை நினைத்து கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. அந்த ஒரு நிமிஷத்தில் அநேக பாவ காரியங்கள் சூழ்ந்து விடுகிறது என் தகப்பனே. அந்த ஒரு நிமிஷத்தில் அவங்க உண்மையாக இருந்தாங்கன்னா ஆவியானவரை அப்பா உண்மையாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும் என் தகப்பனை. எப்பொழுது கூட இறங்குவீராக. அந்த ஒரு நிமிஷத்தில் அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு, இந்த சத்ருவின் வலையில் அவர்கள் விழாதபடிக்கு நீர் ஒவ்வொரு சகோதரனை பாதுகாத்து கொள்வீராக. ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பெற்றோர்களை ஒப்பு கொடுங்க. அன்பு சகோதரனை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு இருக்கிற இங்கே அநேக காரியங்கள் இருக்கலாம், இல்லை வேலை ஸ்தலையில் உங்களுக்கு ஏதோ ஒரு தவறான பழக்கம் இருக்கலாம், இல்லை சகோதரிக்கோ ஏதோ ஒரு தவறான பழக்கங்கள் இருக்கலாம். இன்றைக்கு அதிலிருந்து வெளியில வாங்க ஆவியானவர். இப்பொழுது இறங்க ராஜா. இந்த பாவ காரியத்திலிருந்து என்னால் வெளியில வர முடியலன்னு சொல்லிட்டு அநேக பேர் கூட இன்றைக்கு வேதனையோடு கூட இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இயேசுவின் நாமத்துல துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரே, இப்பொழுது தொடுவீராக. ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு கணவனையும் தொடுவீராக ஆவியானவரே. அவர்களுக்கு இருக்கும் எல்லா தவறான பழக்கங்களும் இன்றோட ஒழியட்டும் இயேசுவின் நாமத்துல. அவர்கள் மேல அந்த சத்ரு போட்ட பாவ காரியங்களை எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்துல என் தகப்பனே. இப்பொழுது இறங்க ராஜா. தவறான எண்ணங்கள் வரும் பொழுது அப்ப அந்த ஒரு நிமிஷத்துல உண்மை நினைத்து கொள்ளும்படியே அவர்கள் கணவனையும் மனைவியும் நினைத்து கொள்ளும்படியா, தங்களுடைய பிள்ளைகளை நினைத்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. ஒவ்வொரு மேலும் நிரப்புங்க தகப்பனே. ஆவியானவரே, இனி இந்த பாவமான காரியங்கள்
எந்த குடும்பத்திலையும் எந்த பெற்றோர்களுக்கும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொள்வீராக. ஆவியானவர் இந்த சத்ரு எங்களுக்கு முன்பதாக வெக்கப்பட்டு போவானாக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறேன் தகப்பனே, துதிக்கிறேன் ராஜா. ஆவியானவரே, இவர்கள் இருந்தாதானே, இவர்கள் ஒன்றாக இருந்தாதானே இந்த சிறு பிள்ளையை வளர்த்து அவர்களை உங்ககிட்ட கொடுக்க முடியும், அவர்கள் வாலிப பிள்ளையை ஆகி உமக்கு ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்ரு அநேக பாவ காரியங்கள் முதலாவது இந்த பெற்றோரை தொடுவோம், அவர்களை பிரிப்போம். அதுக்கப்புறம் அவர்கள் மூலமா இந்த பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை சிதறடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சத்ரு அநேக திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கான் தகப்பனே. இப்பொழுது இறங்குங்க ராஜா. ஒவ்வொரு பெற்றோர் மேலும் கரம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்துல துதிங்க அன்பு சகோதரி, துதிங்க அன்பு சகோதரி. உங்களுடைய பாவத்தை இன்றைக்கு அறிக்கை செய்யுங்க. ஆவியானவர்கிட்ட விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக என் தகப்பனே. ஆவியானவர் இன்றைக்கு கூட ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் நீங்க இன்றைக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கின்ற என் தகப்பன். அந்த பாவ காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டிருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இனி அந்த சத்ரு அவர்கள் குடும்பத்தில் நுழையாதபடிக்கு அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா, கேட்ட ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை தாத்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.